இப்போல்லாம் என்னை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்குன்ற டயலாக் வந்து சொல்லாத யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு எப்போதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு எப்போதுமே ப்ராப்ளம் இருக்கும். எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொல்யூஷனை தேடாமல் ப்ராப்ளமே பார்த்துட்டு இருந்தோம்னா ப்ராப்ளம் நம்மளை வாழவே விடாது. தினம் தினம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய சஃபர் இருக்குது. நம்ம ஏதாவது முன்னுக்கு வரணும்னு நினச்சா கூட அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி 1 மணி நேரம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு பர்சன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளே ரொம்ப நல்லாவே ஹாப்பியாக வச்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நேசிக்க ஆரம்பிங்க. என்ன பண்ணலான்னு யோசிங்க. உங்கள் சரௌண்டிங்கை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய மன அமைதி கிடைக்கும். ப்ராப்ளம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ப்ராப்ளமே வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. இன்கேஸ் அதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று தூங்குவேன், இல்லைனா சாப்பிடுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், இல்லைனா மெடிடேட் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்களை ஹாப்பினஸ் வந்து தேடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள் வந்து பெருசாக தெரியாது. நம்மளை நாமே ஹாப்பியாக வச்சுக்கல அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் வந்து ரொம்ப பெருசாகவே நமக்கு தெரியும். நான் வந்து ஃப்ராங்கின்சென்ஸ் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது எசென்ஷியல் ஆயில். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ராங்கின்சென்ஸ் எசென்ஷியல் ஆயில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ லைஃப் வந்து அப்படி தான். நாம் தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். நாம் தான் நம்மளை வந்து யூட்டர்ன் போடணும். ஸோ எந்த இடத்துல டைவர்ட் ஆகணும், எந்த விதமாக டைவர்ட் ஆகணும். ஸோ லைஃப் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் தரும்போது இந்த டைவர்ஷன் இருக்கும், டேக் டைவர்ஷன். அந்த டேக் டைவர்ஷன் கரெக்டான யூட்டர்னாக இருக்கணும், கரெக்டான பாத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைஃபு. ஸோ எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு நம்மளை நாமவே நேசிக்க கற்றுக்கணும். ஒரு நெக்ஸ்ட் பர்சன், ஈவன் ஹஸ்பண்ட், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளை நாமளே ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படி இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளை சரி பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், அழுவோம், ஹீல் ஆகணும். அதுக்கு நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை தேடணும். அப்படின்னா லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ, பட் நம்மளால் வந்து ஒரு வாரியர் மாதிரி போராடி சரியான வழியில் போக முடியும். ஸோ 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன்.